ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? அப்பா தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த தக்காளி பழம் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான ஸ்பெஷல் தக்காளி சோறு. சுட சுட சோறும் ரெடி பண்ணியிருக்கேன். இது லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஜெசிகா வயிற்றுல இருக்கும்போது அடிக்கடி டெம்ட் ஆகி நான் ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய சாப்பாடு இந்த தக்காளி சோறு. என் அத்தை ஸ்டைலில் தக்காளி சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? தக்காளி சோறுக்கு டேஸ்ட் குடிக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் தான். பவுல் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நல்ல கலர் மாற வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி உள்ள சேர்த்துறதேன். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி. தக்காளி நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துறதேன். இதை மட்டும் ரெடி பண்ணா போதும், எப்பனாலும் தக்காளி சோறு சாப்பிடலாம். சூடா ரெடி பண்ணி வச்ச சோறையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபைனல் டச்சா எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஹீட்லயே வச்சு எடுத்தோம்னா மணக்க மணக்க ரொம்ப சிம்பிளா தக்காளி சோறு ரெடி. மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஜெசிகா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு போறா. ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளா ஒரு பேன் கேக். மிக்ஸி ஜார்ல கோதுமை மாவு, முட்டை, நாட்டு சக்கரை, தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துறதேன். அடிச்செடுத்த மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரெடியான பேட்டரை சூடான களத்துல விட்டு நெய் விட்டு 2 சைடும் குக் பண்ணி எடுத்துறதேன். இது ஜெசிகாவே ரெடி பண்ணக்கூடிய சிம்பிளான பேன் கேக். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை. நல்லெண்ணெயில உளுந்த பருப்பு, ஒரு பல்லாரி, 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொரிய விட்டு சூடாவே கோதுமை மாவு கூட சேர்த்துறதேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு முட்டை, துருவன தேங்காய், தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு தேவைக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். பேட்டர் ரெடி, தோசை செஞ்சிடலாம். கோதுமை தோசை செய்யும் போது எப்பவுமே பேட்டர் வெளியில இருந்து உள்ள மாற எடுத்துட்டு வரணும். 2 சைடும் எண்ணெயை விட்டு மொறுமொறுன்னு தோசையும் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி சோறுக்கிட்ட தொட்டுக்கிட்டதுக்கு தயிர் சம்பளம் ரெடி பண்ணியிருக்கிறேன். முட்டையில உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா குக் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ரெடி பண்ண லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிடுறேன். சூடான தக்காளி சோறு, இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு முட்டையும் தயிர் சம்பளம். 10 மணி ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணியிருந்த பேன் கேக்ல கொஞ்சம் ஹனி விட்டு அதையும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் கம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.